வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி தோசை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா யூஸ் பண்ற இட்லி தோசை மாவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச மாவா எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 தக்காளி பழம், இது மாதிரி ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம மாவுல உப்பு போட்டிருப்போம், அதனால இதுக்கு தேவையானது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி கலக்காம இது மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்ததை இந்த மாவு கூட இப்ப கலந்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல ரவை கலந்துருக்கனால இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊத்திடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சோன நார்மலா நம்ம தோசை ஊத்துற மாதிரி ஊத்திடுங்க. மேல எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க நெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வெந்தோன திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வெந்துருச்சு. இப்ப ரொம்பவே டேஸ்டான மொறுமொறுப்பான தக்காளி தோசை ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி தோசைக்கு கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.